Hi friends, welcome to Filmy Decoding Studio. நாம் இன்னைக்கு எந்த வீடியோட ஒரு ரியாக்ஷன் பார்க்க போறோம் அப்படினா ஹிருத்திக் ரோஷன் சார் அதுக்கு அப்புறம் ஜூனியர் என்டிஆர் சார் இவங்களோட நடிப்புல ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. வார் 2 உங்க எல்லாத்துக்கும் தெரியும் அப்படினு நினைக்கிறேன். இது வந்து கூலி படத்தோட சேர்ந்து வருது. ஸோ இங்கேயா அங்கேயா அப்படின்ற ஒரு கிளாஷ் வந்து இப்போவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓவர்சீஸ் ஃபுல்லாக நம்ம கூலி படம் ஆக்குபை பண்ணிட்டாலும் நார்த் இந்தியா சைடில் அதிகமாக வார் 2 தான் வந்து இருக்குது. அண்ட் அதே மாதிரி ஐமேக்ஸ் சைட்லேயுமே வந்து வார் 2 தான் வந்து இப்போதைக்கு லீடிங்கில் தான் இருக்குது. ஸோ அதனால் இது வந்து ஒரு கம்ப்ளீட் கிளாஷ் இருக்கும் அப்படின்றது வந்து எல்லாத்துக்கும் ஆப்வியஸாக தெரியுது. படத்தோட டேட்லேயுமே கடைசியாக எந்த சேஞ்சஸும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ த கிளாஷ் இஸ் ஆன். இந்த படத்தோட ட்ரெய்லர் தான் வந்திருக்கு. ஸோ ட்ரெய்லரை வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டீட்டெயில் என்னென்னா, இதுக்கு முன்னாடி இந்த ஒய்ஆர்எஃப் சினிமேட்டிக் யூனிவர்ஸில் ஒய்ஆர்எஃப் சினிமேட்டிக் யூனிவர்ஸில் ஏக் த டைகர் அப்படின்ற ஒரு படம் வந்தது. அதுக்கப்புறம் டைகர் ஜிந்தா ஹே அப்படின்னு ஒரு படம் வந்தது. அதுக்கப்புறம் வார் வந்தது. அதுக்கப்புறம் பதான். அதுக்கப்புறம் இப்போது டைகர் 3 வந்திருக்கு. இப்போது வார் 2 வரப்போகுது. அடுத்ததாக ஆல்ஃபா அப்படின்னு ஒரு படம் வரப்போகுது. ஸோ இது ஒரு சினிமேட்டிக் யூனிவர்ஸாக செம்மையாக பில்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. வாங்க இந்த ட்ரெய்லர் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். நான் தமிழ் ட்ரெய்லர் தான் பார்க்க போகிறேன். எனக்கு தமிழ் ட்ரெய்லர் கொஞ்சம் கனெக்ட் ஆகும் அப்படின்னு தோணுது. ஏன்னா லாங்குவேஜ் எதுவும் பெருசாக நம்மளுக்கு தெரியாது. அதனால் இந்த ட்ரெய்லரோட டியூரேஷன் வந்து 2 minutes 35 seconds. இதோட ஒரு குட்டி இமேஜ் மட்டும் பார்த்துருந்தேன். அது நிறைய பேர் ட்ரோல் பண்ணுறதுக்காக போட்டிருந்தாங்க. ஸோ பார்க்கலாம் வாங்க எதுக்கும். 3, 2, 1 go. யாஷ் ராஜ் ஃபிலிம்ஸ். நான் சபதம் செய்கிறேன். நான் என்னோட பேரு இது நல்லா இருக்கு. ஆக்சுவலா என் வீடு குடும்பம் எல்லாத்தையும் தியாகம் செஞ்சு நிழலா மாறுவேன். ஓகே பேரு செம்மையா இருக்கியா விஎஃப்எக்ஸ். நான் வாழ்வேன். நான் சபதம் செய்கிறேன். மற்றவங்க சாதிக்க முடியாததை நான் சாதிச்சு காட்டுவேன். ஓகே செம்ம ஃபிசிக். மற்றவங்க ஜெயிக்க முடியாத போற நான் ஜெயிச்சு காட்டுவேன். நல்லா இருக்கு. என் நண்பர்கள் சொந்தங்கள் நான் நேசிச்சவங்க யாருக்காகவும் நான் இறக்கப்பட மாட்டேன். ஓகே அந்த பாதையை திரும்பி பார்க்க மாட்டேன். இன்டென்ஸா கொண்டு போறாங்க ட்ரெய்லர். இல்ல பாவம் புண்ணியம் எதுக்கும் நான் வேறுபாடு பார்க்க மாட்டேன். ஓ என்னோட தியாகத்துக்கு எந்த சாட்சியம் இருக்காது. டைகர் தேவைப்பட்டா என்னோட உயிரையோ என்னோட ஜாக்கி ஷெரஃப் விலையா கொடுக்க தயங்க மாட்டேன். இது எக்ஸ்பெக்ட் பண்ணல. இல்ல பயங்கரமான ஆயுதம் போருக்கு முதல்ல நல்லா இருக்கு. சம ஃப்ரேம். ஓகே சர்வீஸ் பிஃபோர் செல்ஃப். இந்தியா ஃபர்ஸ்ட். ஓ ரெண்டு பேரும் ஹீரோவா? அது ஓகே. Nice one. Hero will fail. Warriors will rise. Okay. கர்மத்தில் உனக்கு உரிமையுண்டு. ஆனால் அதன் பலன் இந்த VFX மட்டும் தான் கொஞ்சம் செட் இல்லைன்னு நினைக்கிறேன். CG. You are a soldier. Okay. Double heroes. And this is war. Okay. War 2. Nice ட்ரைலர். சீரியஸ்லி நல்ல ட்ரைலர். நல்லா தான் இருக்குது. இவங்க ஓட்டுற அளவுகள்லாம் ஒன்றும் இல்லை. ரியாலிட்டி அவ்வளோதான். என்ன அப்படின்னா, ஒரு கிளாஷ் வருது அப்படின்னா, இங்கே தமிழ் படம் வருது அப்படின்னா, நார்த் இந்தியாவில் இருந்து ஏதாச்சும் ஒரு படம் வருது அப்படின்னா அங்கே ட்ரோல் பண்ணுவாங்க. இப்போது இந்த கூலி லைக் பாட்டெல்லாம் வந்துருந்ததை அங்கே உள்ளவங்க இங்கே ட்ரோல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதுதான் மேட்ரு. ஸோ இது வந்து ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்குது. பர்ஃபெக்டாக இருக்குது. த கிளாஷ் இஸ் வெரி ஆன் அந்த மாதிரி இருக்குது. என்ன அப்படின்னா, இங்கே வந்து ஸ்டார்ஸ் வேல்யூ பண்ணுறது அதிகம். நம்ம கூலி படத்தில் வந்து நாகார்ஜுனா சார், உபேந்திரா சார், அதுக்கப்புறம் சத்யராஜ் சார், ரஜினி சார், அதுக்கப்புறம் ஸ்ருதி ஹாசன் மேம், ஸோ எல்லோரும் அந்த ஷோபின் இருக்கிறாரு. ஸோ எல்லாருமே வந்து பர்ஃபெக்ட் காஸ்டிங் ரொம்ப சூப்பராக இருக்குது. அதே மாதிரி அங்கேயும் இந்த இந்த ரெண்டு பேர் மட்டுமே போதும் அப்படின்ற மாதிரி அவங்களோடது. பிகாஸ் தட்ஸ் அ யூனிவர்ஸ். ஸோ இங்கே நம்ம லோகேஷ் சினிமேட்டிக் யூனிவர்ஸ்க்கு நம்ம எப்படி வெயிட் பண்ணுறோமோ
அதே மாதிரி அங்கே OSR அப்படின்றது வந்து ஒரு ORF அப்படின்றது வந்து ஒரு செமையான யூனிவர்ஸ். ஸோ அவங்க அதுக்காக வெயிட் பண்ணுவாங்க. அதுக்காக போட்டு ட்ரோல் பண்ணுன்றதெல்லாம் கிடையாது. சில சிஜி ஷாட்ஸோ இல்லை VFXோ வந்து கொஞ்சம் டவுனாக தான் இருந்தது. ஆனால் மோசம் கிடையாது. இந்த படத்துக்கு வேணால் அது வந்து படம் பார்க்குறப்போ வேணால் ஒட்டுமொத்த படத்துக்கு ஒரு திருஷ்டி போட்டு வச்ச மாதிரி லைட்டாக இருக்குமே தவிர அது எந்த விதத்துலையுமே வந்து ரொம்ப டவுனாக இருக்கிறதுக்கான சான்சஸ் கன்ஃபார்மாக இல்லை. பிகாஸ் அவங்க வந்து ஒரு யூனிவர்ஸை க்ரியேட் பண்ணும்போது இங்கே நம்ம எவ்வளோ பார்த்து பண்ணிகிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி தான் அங்கேயும் சும்மா எடுத்தவங்க ஒருத்தவங்க அப்படின்னு ஒரு படத்தை பண்ணிட மாட்டாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. சில படங்கள் மேபி ஃபெயிலியர் ஆகலாம். அது வந்து ரிப்பீட்டடாக ஒரே ஸ்டோரி தான் வந்துட்டுருக்கு அப்படின்றது ஆப்வியஸாக இதை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் ப்ராப்ளமாக இருக்குமே தவிர மற்ற எதுவுமே இங்கே பிரச்சனையாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. இஃப் இன் கேஸ் படம் வந்து நல்லா இருந்துச்சுன்னா ஸ்டோரி வைஸ், ஸ்க்ரீன் பிளே வைஸ் அண்ட் மேக்கிங் வைஸ் எல்லாமே பெட்டராக இருந்துச்சு அப்படின்னா கன்ஃபார்மாக படம் சக்ஸஸ் தான். ரெண்டுமே வந்து ஈக்குவல் கிளாஸில் இருக்கும் அப்படின்னு வச்சுக்கலாமே. ஸோ எனக்கு ட்ரைலராக பார்க்கும்போது ட்ரைலர் ரொம்பவே நல்லா இருந்தது. ட்ரைலர் பிடிச்சிருந்தது. பிடிக்கலன்னு சொல்கிறதுக்கு பெருசாக எதுவும் இல்லை. அந்த கிளாமரஸ் சீனை எல்லா படத்துலையுமே வந்து கொண்டு வந்துடுறாங்க. அது என்ன அட்டென்ஷன் அப்படின்றது தெரில. அது ஒரு மட்டமான ஒரு அட்டென்ஷன் மாதிரி ஒன்று தோணுது. ஸோ அது மட்டும்தான். நார்மலாக காணிக்கிறது அப்படின்றது வேறு, செக்ஷுவலைஸ் பண்ணி காணிக்கிறது அப்படின்றது வேறு. ஸோ அது மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணால் பெட்டராக இருக்கும். நம்ம சொன்னாலும் யார் கேட்கலாம் மாட்டாங்க. ஸோ இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன் மட்டும்தான். மற்றபடி எல்லாமே ஓகே, செம்ம பர்ஃபெக்ட், நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு இந்த ட்ரைலர் பிடிச்சிருந்தா அப்படி இல்லையா அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். திஸ் இஸ் ஃபில்மி டிகோடிங் ஸ்டுடியோ. பாய்.